மாவட்ட செயலாளர் கலந்துட்டாங்க. 80 மாவட்ட செயலர்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதான் நீங்க தான் வந்து 50 மாவட்ட செயலர் அங்க இருக்காங்க, 50 மாவட்ட செயலர் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கிட்டத்தட்ட வந்து 80 மாவட்ட செயலருக்கு மேல இன்னைக்கு வந்து இங்க கலந்துட்டு இருக்காங்க. அதனால கட்சி இங்கதான் இருக்கு. அந்த எடப்பாடியார் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. கழகத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டனில் இருந்து மாவட்ட கழக நிர்வாகிகள் இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து எல்லாமே இங்க தான் இருக்காங்க. பத்திரிகைகள் தான் வந்து சில விதமா திரிச்சு 50 மாவட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை உருவாக்குனாங்க. இன்னைக்கு கூட காலையில பாத்தீங்கன்னா சில பேரை போடுறாங்க 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் இங்க கலந்துட்டு இருக்காங்கன்னு போடுறாங்க. ஆனா இங்க கையெழுத்துட்டு இருக்கிறவங்க வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க, எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கலந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது தவறுதலா போடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இதை போட்டிருக்காங்க, என்னன்னா சில ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்கவில்லைன்னு போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இங்க இருக்கும் போதே அப்படி பங்கேற்கவில்லைன்னு போடுறாங்க. எப்படி இந்த வகையில போடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சாதகமாக சில செய்திகளை வெளியிடுவதன் மூலம் அவர்கள் பக்கம் தான் கட்சி இருக்குது என்ற காட்டுறதுக்காக இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நான் பத்திரிகைகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் உண்மை நிலவரத்தை அப்படியே போடுங்க. அந்த பக்கத்துல யாருமே இல்ல. 25 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிருக்காங்களே தவிர, அதை தவிர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் இங்கதான் இருக்காங்க. இன்னைக்கு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட. ஆனா அவ்வளவும் போய் 1000 பேர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கி சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டத்தை போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை அத்தனை பேரையும் செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி இன்றைக்கு தலைமை கழகத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது 1000 பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானம் போட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். இந்த கழகத்தில் எந்தவித பிளவும் இல்லை. இந்த கழகம் ஒருமனதாக ஒவ்வொரு மாவட்டமும் எடப்பாடியார் பின்னாடி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக, மற்றபடியே வேற எதுக்காகவும் இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க தலைமையில. இல்ல கையெழுத்து இல்லங்க, ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தீர்மானத்தை போட்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் இயங்கும், இந்த எந்த சோதனைகள் இருந்தாலும் அவர் பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் இருப்போம் என்று தீர்மானத்தை போட்டு கொடுத்திருக்கார்கள் தவிர கையெழுத்து போட்டு கொடுப்போம். தீர்மானத்தில் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா பொதுவாக எல்லா மாவட்டத்திலும் அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. எந்த பிரச்சனை பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தாரு, அது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? என்ன பேசினார்? கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து நடக்கிற காரியங்கள், கட்சியை எப்படி நம்ம கொண்டு போனோம், எப்படி ஒன்று சேர்க்கணும், மக்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அணுகணும், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் தவிர கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து பேசியதுதான் இது. அதிமுக தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஏதாவது விவாதிக்கப்பட்டதா? அதிமுக தோல்வி நிறைய மாவட்டங்கள்ல அதிமுக அலுவலகங்கள் இந்த பிரச்சனையால பூட்டப்பட்டிருக்கு, அது குறித்து ஆலோசிக்கப்பட்டதா? இல்ல, அதிமுக அலுவலகங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல பூட்டப்படல. அதிமுக அலுவலர்கள் எல்லாம் வந்து எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் எல்லாம் வந்து அதிமுக மாவட்ட அலுவலகங்களே அவர்கள் தான் போய் உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது விழுப்புரத்துல அலுவலகம் பூட்டப்படுவது சட்டம் இல்ல, எங்கேயுமே வந்து அந்த பிரச்சனை இல்ல. விழுப்புரத்துல இருக்கலாம். ஆனா வந்து இந்த விழுப்புரத்துல பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்றப்போ மொத்தமா பார்க்கும்போது வந்து கட்சிக்காரர் எல்லாம் அவ்வளவு பேர் எங்க பின்னாடி தான் இருக்கான். ஆனா ஒரு சில பிரச்சனைகளால இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க சாதகமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு இதை உருவாக்கி இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாறி கொண்டு போய் அதை பூட்டு போடுகின்ற நிலைமை உருவாக்குறாங்களே தவிர இது ஆளுங்கட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு நடக்கிற வேலை. தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. ஆனா அதிமுக இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாம 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட விவாதிச்சார். எங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தா பேசுறீங்க? அதிமுக இன்றைக்கு தனித்தே இன்னும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்து பாத்தீங்களா? 1,04,00,000 ஓட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இதே நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது 88 லட்சம் ஓட்டு வாங்கணும். இன்றைக்கு இதே அதிமுக மட்டும் தனியே பார்க்கிற போது 1,04,00,000 ஓட்டு, கூட்டணியை சேர்த்து பார்க்கிற போது 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் நிற்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 98,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இன்றைக்கு ஜெயிக்கிறார். இந்த தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லை. அந்த வகையில வந்து எங்க பொதுச் செயலாளர் இன்றைக்கு ஜெயிச்சிருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஜெயிச்சால பாருங்க. எதிர்கட்சியில் இருக்க தலைவரே வந்து தோக்குற நிலைமையில இன்றைக்கு எங்கள் தலைவர் இன்றைக்கு அமோக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு சொன்னா அதிமுக இன்றைக்கு எந்த வகையிலும் வந்து இறங்கி போல.
அதை பத்தி எல்லாம் ஆலோசிக்கல. பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றதுக்கு பெருமையா பேசுறீங்களே, ஒட்டுமொத்த கட்சியும் வந்து ஆட்சி அடைஞ்சிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலே மாய மாலையில சிக்கி இருக்குது இந்த தடவை. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். வேட்பாளர் இந்த யாருன்னே தெரியாது. யாரும் தெரியாம இந்த ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கு பாக்குறப்ப ரீல்ஸ் மாயாஜால படம் மாதிரி பார்த்துட்டு ஓட்ட போட்டுருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உணர்றாங்க. இன்னைக்கு கூடிய சீக்கிரத்திலே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 6 மாச காலத்துல பார்க்க இந்த மைனாரிட்டி அரசாங்கம் எண்ணிக்கையா இருந்தாலும் கவிழ்கின்ற நிலைமை தான் உருவாகும். மெஜாரிட்டியா வந்து ஒன்னும் ஆட்சிக்கு வந்துடல. இன்னைக்கு பலர் தயவுல இருக்காங்க. இன்றைக்கு எங்க கட்சியை உடைச்சி அவங்க வந்து நிலையான ஆட்சியை தரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கூட்டணி மற்ற கட்சிகள் தானாக முன்வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு எங்களுடைய கட்சியை உடைத்து அதே இருந்து ஆசைகளை காட்டி, ஆசை வார்த்தைகளை காட்டி, அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொல்லி பண ஆசை காட்டி, பல ஆசைகளை காட்டி இன்றைக்கு அவர்கள் எங்கள் கட்சியை உடைக்க நினைக்கின்றார்கள். ஆனால் உடைக்க நினைத்தாலும் உடையாது. இந்த அவர்கள் நினைத்ததெல்லாம் 3/2 பங்கு மெஜாரிட்டி நமக்கு கிடைத்துவிடும், கட்சியை உடைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். அது இங்கு நடக்கவில்லை. அதனால் கூடிய சீக்கிரத்தில் அவங்க பதவி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு எம்எல்ஏ பதவி போகுதுங்க. அவங்களுக்கு பதவி எடுக்க போறாங்க. பதவி எடுக்கிற நிலைமை இன்னைக்கு உருவாகிறது. எங்க பக்கம் தான் கொரோனா இருக்கு, எங்க பக்கம் தான் தலைவர் இருக்கு, எல்லாமே சொல்றாங்க. கொரோனா நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க பக்கம் தான் கொரோனா இருக்காங்கன்னு அதிகமான அவங்க சொல்றாங்க. அதிகமான எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் நியமிக்கிறவர் கொரோனாவாக வர முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்திலே அரசியலமைப்பு சட்டத்திலே 10வது அட்டவணையிலே தெளிவா பாரா 2ல சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து சட்டமன்ற குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது அல்ல. எந்த கட்சி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து கேண்டிடேட்டை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த தலைமை கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவங்க தான் கொறடாவை நியமிக்கணும்னு சொல்றது. அப்படி வகையில எங்களுடைய கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அண்ணன் எடப்பாடியார் நியமித்திருக்கிறார். அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். எல்லாருக்கும் உத்தரவு அனுப்பியிருக்கிறார். அந்த உத்தரவை அவர்கள் மீறி இருக்கின்றார்கள். ஆக இவர்கள் தகுதி நீக்கம் செய்வதற்கு தகுதியானவர்கள். எல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க. திமுகவில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதை வந்து வாக்கு வங்கியை எல்லா கட்சிகளோடு ஒப்பிட்டு வாக்கு வங்கியை பார்க்கிற போது எங்கள் அதிமுக இன்றைக்கும் சளைக்கவில்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இருக்காங்க.